இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது சிப்பாய் அனுசுயா பிரசாத். இவர் வந்து 19th May 1953 1953 பிறந்தவர். இவருடைய பெற்றோர் வந்து தயானந்த் உக்காதேவி இவங்களுக்கு பிறந்தவர். இப்போதைய உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய சமோலி டிஸ்ட்ரிக்டில் நன்னாங்கிற கிராமத்தில் பிறந்தவர். மஹார் ரெஜிமெண்ட்டில் இவர் ஜாயின் பண்ணியிருந்தார். மஹார் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்த போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம். யுத்தம் அஃபிஷியலி 3rd December 1971 ஆரம்பித்தாலும் அதுக்கு முன்னாடியே சில சண்டைகள் ஆரம்பிச்சிருந்தன. இதில் வந்து கிழக்கு பாகிஸ்தான் இப்போதைய பங்களாதேஷ், இந்த கிழக்கு பாகிஸ்தான் ஏரியாவில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு டாஸ்க் என்னன்னா, பாகிஸ்தானிய வீரர்கள் 2 பிரிகேட் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்த ஒரு டீ ஃபேக்ட்ரி பில்டிங். அந்த பில்டிங்கில் இருந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தது, ரொம்பவும் வலுவானதாக இருந்தது. அந்த பில்டிங்கில் இருந்து அவர்களால் வந்து இந்திய இராணுவத்தினுடைய மூமெண்ட் எல்லாம் கண்காணிக்க முடிஞ்சது. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான இடமா இருந்தது. அதனால் பிளான் என்னன்னா, அந்த பில்டிங்கை தவிர்க்கணும், அதுக்குள்ளே போய் பில்டிங்கை தவிர்க்கணும் அப்படிங்கிறது பிளானாக இருந்தது. இந்திய படையினுடைய பிளானாக இருந்தது. நம்ம அனுசுயா பிரசாத் வாலண்டியர் பண்ணுறார். முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அரும்பு மீசை. இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வீரத்தோட அந்த அந்த பில்டிங்கை நோக்கி முன்னேறுகிறார்னா நடந்து போக முடியாது. ஹி ஹாஸ் டு கிரால், கீழே படுத்த மாதிரி முன்னேற வேண்டியிருக்கும். அந்த கிரால் பண்ணி போகும்போது இவர் வரது தெரிஞ்சு சொல்கிறாங்க. 2 கால்லையும் குண்டு அடிப்படுகிறது. குண்டு அடிப்பட்டால் உடனே ரத்த வரவும் அந்த பெயின் அது எல்லாத்தையும் கவலைப்படாமல் இன்னும் முன்னேறி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது தோளில் வந்து ஒரு மெஷின் கன்னோட பஸ்ட் படுகிறது. பஸ்ட்டுன்னா ஒரே ட்ரிகரில் சக்ஸசிவாக நிறைய குண்டுகள் சுடக்கூடிய ஒரு அந்த மாதிரி பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிற மெஷின் கன். அது அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக குயிக் சக்ஸஷனில் வரக்கூடிய புல்லட்டுகள் படக்கூடிய அதுக்கு பேர் பஸ்ட். அந்த மாதிரி ஒரு பஸ்ட்டு தோளில் வாங்குறார். அதையும் பொருட்படுத்தாமல் இன்னும் முன்னேறி போய் கையில் கொண்டு போயிருந்த கிரானைடுகளை வந்து அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சேமித்து வச்சுருந்த இடத்துல அந்த கிரானைடுகளை வீசி, கிரானைட் வீசினதுக்கப்புறம் உங்கள் பில்டிங் வந்து தகர்க்கப்படுகிறது. எல்லாம் அங்கே வச்சுருந்த வெடிப்பொருட்கள் எல்லாம் வெடித்த போது பில்டிங் தகர்க்கப்படுகிறது. அங்கே இருந்த பாகிஸ்தானியர்கள் அந்த பில்டிங்கை விட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சம்டைம் இன் டிசம்பர் எல்லாரும் வந்து அந்த 2 ரெஜிமெண்ட்டுமே வந்து 2 பிரிகேடுமே வந்து சரண்டர்றாங்க இந்திய இராணுவத்தினோட. இப்படி ஒரு வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு வீரத்தை காமிச்சதுக்காக அவருக்கு வந்து ஒரு விருது வழங்கப்படுகிறது. விருது வழங்கப்படுகிறதுன்னா விருது வாங்கிறதுக்கு அவர் இல்லை. அவர் போகும்போதே வந்து கிரனேடெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் இறந்து போகிறார், வீர மரணம் அடைகிறார். அவர் வீர மரணம் அடைந்த தினம் 30th November. அவருடைய எக்ஸ்ட்ராடினரி வீரத்துக்காக, அசாதாரணமான வீரத்தை காமிச்சதுக்காக மகாவீர் சக்ரா இறந்த பின்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் கொடுமை, 18 வயசில் இந்த மாமனிதன் இறந்தபோது அவருடைய மனைவி இருக்காங்க, சித்ரா தேவின்னு. ஷி இஸ் ஸ்டில் லிவிங். இதெல்லாம் கேட்கும்போது, இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி டைம் இராணுவ வீரர்களுடைய சாக்ரிஃபைஸ் கேட்கும்போது ஐ ஓன்லி திங்க் ஆஃப் நம்ம ஊரில் லஞ்சம் வாங்குறவங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க. கொஞ்சம் இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நம்ம எல்லோரும் நினச்சா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்போம். இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற கௌரவங்கள்: ரூர்க்கியில் ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, அது பிரசாத் நகர்னு பேர் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் சிப்பாய் அனுசுயா பிரசாத்
எம்விசிங்கிறது மகாவீர் சக்ரா. ஒரு பெரேட் கிரவுண்ட் சாகரில், அதாவது சாகர் என்கிற மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சாகர் என்கிற இடம், அது வந்து ஹஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் சிபாய் அனுசுயா பிரசாத். இப்போது வந்து அனுசுயா பிரசாத் பட்டாலியன் என்று வழங்கப்படுகிற ஒரு யூனிட், அந்த யூனிட்டுக்கிற இடத்துல அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. திருமதி அனுசுயா பிரசாத், அதாவது சித்ரா தேவி அவர்கள் வீர் ஷாஹித் அனுசுயா பிரசாத் மகிழா சமிதி அப்படின்னு தேராதூனில் ஒரு மகளிர் முன்னேற்றத்துக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.